நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஏழையாக இருக்கிறவங்க ஏழையாகவே தான் இருப்பாங்க. ஏழையாக இருக்கிறவங்க ஏன் ஏழையாகவே இருக்காங்க, அதை பற்றி ஒரு சின்ன காணொலிங்க. நீங்கள் ஒரு தட்டில் வந்து பணத்தை அடுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் வந்து ஒரு சீப்பு வாழைப்பழம், ரெண்டையும் வச்சு ஒரு குரங்கிட்ட போய் நீட்டுங்க. ஒரு பக்கம் வந்து பூரா பணம் கட்டுக்கிட்டா, இன்னொரு பக்கம் வந்து வாழைப்பழம். இது ரெண்டையும் குரங்கிட்ட போய் நீட்டினா குரங்கு வந்து எதை எடுக்கும்? வாழைப்பழத்தானே எடுக்கும். ஏன்னா அது வந்து அப்படியே பழகிருச்சு. அந்த வாழைப்பழத்தை திங்கிறது தான் எடுத்து உடனே திங்கிறதுக்கு பார்க்கும். அதே இந்த கட்டுக்கட்டாக இருக்க பணம், இந்த பணத்தை எடுத்தால் அந்த மாதிரி வாழைப்பழங்க எவ்வளவோ வாழைப்பழங்க வாங்கலாம். இந்த கட்டு பணத்துக்கு எவ்வளோ வாழைப்பழங்க கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் அந்த குரங்கு வந்து யோசனையே பண்ணாது. இல்லை, இது குரங்குன்னா இல்லைங்க. இப்போ ஒருத்தட்ட போய் அவர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாரு. போய் ஏங்க இந்த மாதிரி இந்த வேலை இருக்குது, இந்த வேலை வந்து நீங்கள் செய்கிறீங்களா, இதுக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கிடைக்கும். அப்புறம் இந்த இன்னொரு தொழில் ஒன்று இருக்குங்க, இந்த தொழிலையும் வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் வந்து எதை தேர்ந்தெடுப்பார்? வேலையை தான் தேர்ந்தெடுப்பார். ஏன்னா இப்போ வேலையை எடுத்தால், வேலைக்கு வந்து ஜாயின்ட் ஆகிட்டா நாளையிலிருந்து டெய்லி சம்பளம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த தொழிலெலாம் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் யோசனை தான் செய்வார். இல்லைங்க, தொழிலெலாம் வந்து நம்மளுக்கு ஆகாதுங்க, நிறைய தொழில் வந்து நான் பார்த்துட்டேன், அது நம்மளுக்கு செட் ஆகாது, நீங்கள் வேலையே கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள், நான் செய்கிறேன், அதுக்குள்ளே சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த தொழிலில் வந்து இந்த தொழிலை வந்து எடுத்து செஞ்சாருன்னா அதை விட பெரிய வருமானம் வரும். இந்த சம்பளத்தை விட பெரிய வருமானத்தை வந்து இவர் திறமையாக பார்த்தார் அப்படின்னா கிடைக்கும். ஆனால் அதை பற்றி யோசனை பண்ண மாட்டார். மேற்கொண்டு நம்ம ஒன்று அழுத்தி சொன்னோம், என்ன சொல்லுவார்? இல்லைங்க, தொழிலெலாம் செய்யறதுக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்து பணம் வேணும், என்கிட்ட இல்லை. எங்கே ஏதோ பேங்க்கில் லோன் போடலாங்க. இல்லைங்க, பேங்க்கில் லோன் போட்டு தொழில் செய்கிறது, வட்டிக்கு பணம் வாங்கி செய்கிறதுக்கு பேசாமல் சம்பளத்துக்கே இருந்துக்கலாங்க, அதுதாங்க நல்லது, ரிஸ்க் இல்லாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உண்மை தானே? நம்ம எல்லாருக்குமேங்க இந்த தொழில் வாய்ப்புகளை அங்கீகரிக்கிற மாதிரி பயிற்சியை கொடுக்கறதில்ல. ஏழைங்களுக்கு, அவங்க ஏழையாகவே இருக்காங்களே, அவங்க வந்து எதாவது சொந்தமாக பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எந்த முயற்சி வந்து நம்ம செய்கிறதே இல்லைங்க. அதே மாதிரி தாங்க ஸ்கூலில் போய் சேரும் போதும் எப்படி சேர்றாங்க, ஏதோ வச்சு எந்த கணக்கு வச்சு சேர்றாங்க? இன்னும் படித்தா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், வேலை உடனே கிடைக்குமா, படிக்கிற படிப்புக்கு வேலை உடனே கிடைக்குமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா, அதை வச்சு தான் வந்து அவங்க படிக்கிறாங்க. அதை விட்டு பெரும்பாலும் வந்து சொந்தமாக படித்து வந்து வேலை பார்க்கணும், தொழில் செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லேயே வந்து ஸ்கூலுக்கு போகவே இல்லைங்க. சம்பளம் வந்துங்க உங்களை தான் வாழ வைக்கும். ஆனால் தொழில் வந்து உங்களை வந்து அதிர்ஷ்டசாலியாகவும் பெரிய மனுஷனாகவுமே ஆக்கிடும். ஆனால் அதையெல்லாம் வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதோட சுத்தமாக வந்து ஏழைங்க வந்து அந்த நம்ம வந்து ஒரு தொழில் செய்யணும், தொழில் செஞ்சு வளரணுங்கிறது நினைக்கிறதே இல்லைங்க. அதனால தான் ஏழைங்க வந்து எப்பவும் ஏழையாகவே இருக்காங்க. ஏழைங்க ஏன் ஏழையாக இருக்காங்கன்னா இதுதாங்க, அவங்க அது கொடுத்து அதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அவங்களால போக முடியறதில்ல. சம்பாதிக்க தினமும் செலவு பண்ண சரியாக போயிடுது. அப்புறம் அவங்க எங்கே தொழிலை பற்றி சிந்திக்கிறது? சொந்தமாக தொழிலை பற்றி எப்படி அவங்க சிந்திப்பாங்க? அதனால தான் அவங்க முடியாதனால தான் ஏழைங்க ஏன் ஏழையாக இருக்காங்கன்னா இதனால தான் ஏழையாக இருக்காங்க. சரிங்க, வேறொரு நல்ல காணொலியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.